அன்பு நேயர்களே, பல சிரிக்கும் விடயங்களும் கொழும்பில் நடைபெறுகின்றது. இதை நாம் தட்டி போய் செல்லவில்லை, ஏனெனில் இது ஒரு போலியான ஒரு விடயம். கொழும்பு 11 புறக்கோட்டையில் உள்ள அதாவது புகையிரத நிலையத்துக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு விடுதி பக்கமாக, ஒரு லொட்ஜ் பக்கமாக இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஒரு ஆள்மாறாட்டம் ஒன்று ரோட்ல நின்றிருக்கிறார். ஆள்மாறாட்டம் செய்த ஒரு பெண்மணி ஒருவரை நேற்று கொழும்பு மத்திய சிஐடி பிரிவு கைது செய்திருக்கின்றார்கள். இதுதான் இன்றைக்கு சிங்கள பரப்பெல்லாம் அடிச்சு கலக்கி வருகின்ற ஒரு செய்தி. அந்த பெண்மணி கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபராக நடித்த அந்த பெண்மணி போலீஸ் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் என்று சொன்னால் ஒரு பொட்டம் அணிஞ்சிருப்பாங்கல்ல, டார்க் ப்ளூ டிஷர்ட், டார்க் ப்ளூ, ஒயிட் கோடு 3 போட்டிருக்கும். அது போலீஸாருக்குரியது. அது எல்லோருக்கும் இஷ்யூ வாங்கும். இருந்து ஐபியிலிருந்து ஏஎஸ் வரை இஷ்யூ பண்ணப்படுற ஒரு கிளாத் தான் அது. அது அவங்க பிடி செய்வதற்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லோருக்கும் அது கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா போலீஸாருக்கும் சாதாரணமா கிடைக்கும். மேலும் கைத்துப்பாக்கியா உண்டு, மரத்தால செய்ய அடி சிறுக்கி மகளே உனக்கு இருக்குது எப்படி மரத்தால பூட்டால செய்யப்பட்ட ஒரு கைத்துப்பாக்கி மாதிரி இடுப்புல செருக்கிட்டு நின்றுக்கிறா. ஒரு அதாவது மரத்திலால் செய்யப்பட்ட ஒரு ரிவால்வரா யாரைய மாத்த வந்திருக்கிறா. விசாரணை நடைபெறுகின்றது. கொழும்பு மத்திய குற்ற பிரிவின் அதிகாரிகளால் அந்த பெண் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபர் போலீஸ் விளையாட்டு சீருடையை அணிந்திருந்தார். மேலும் பிஸ்டல் வகை துப்பாக்கியை ஒத்த அதே போன்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு போலி. என்னமோ ஒரு விளையாட்டுக்கு வந்திருக்கிறா, அவங்ககிட்ட ஐடென்டி கார்டு இல்லையா அப்படி எல்லாம் சொல்லப்படுது. அது ஒரு பெரிய இஷ்யூவா இல்லை, ஆனால் ஒரு ஊடகத்துல மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக வந்துடுச்சு. இது இன்றைய பரபரப்பு செய்தி. கடந்த வாரம் இதெல்லாம் ஒன்றுமில்லைங்க. கடந்த வாரம் ஜனவரி 11 அன்று கொழும்பில் உள்ள சிஐடி கட்டிடத்துக்கு அருகில் கருப்பு துணியால் சுற்றப்பட்ட துப்பாக்கி சுடும் ஸ்னைப்பர் துப்பாக்கி சுடும் துப்பாக்கியுடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்டதை கவனித்த பின்னர் சிவில் உடையில் இருந்த 2 ஆண்களை கைது செய்தனர். இது ஹார்பர் நம்பர் 1 கேட் கிளம்பு இந்த காக்கிட் ஃபுட் சிட்டிக்கு முன்பாக அந்த என்ட்ரன்ஸால போலீஸ் ஹெட் குவார்டர்ஸுக்குள்ள போகலாம். ஜனாதிபதி மாவட்ட அதுக்குள்ள இல்ல, அதுல இல்ல. ஃபாரின் மினிஸ்டர் பெக் சைட், அப்புறம் ஜிபிஓ நெருங்குறதுக்கிட்ட இப்படியாக மிக ஏவான் ஜோன் 1 பாதுகாப்பு பிரதேசம். அப்ப இந்த காக்கில் ஃபுட் சிட்டி ஓரத்தால போறோம்னு சொன்னாக்கா அது அப்படியோ சிஐடிக்குள்ளேயும் போகலாம், கொழும்பு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸையும் பார்க்கலாம், ஹார்பர் துறைமுகத்தின் முதலாவது என்ட்ரன்ஸ் 1 கேட்டையும் பார்க்கலாம். இதுதான் இந்த இடம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை, இந்த செய்திக்கு சேர்த்து நாங்க கொடுக்கிறோம். அப்போ துப்பாக்கி சுடும் துப்பாக்கியுடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்டதாக கவனித்த பின்னர் சிவில் உடையில் இருந்த 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் இலங்கை ராணுவ கமாண்டர் பிரிவை சேர்ந்த அடையாளம் காணப்பட்டார்கள். கரண்ட்லி வேட்பாளர் போலியே கிடையாது. மேலும் ஜனவரி 13 அன்று கோட்டை செயல் நீதிபதியால் விடுவி, அதாவது உடனே அவங்களை கைது செஞ்சுட்டாங்களா, கைது செய்த உடனே அவங்களுக்கு இந்த ஆயுதத்தை வச்சிருப்பதற்கான லைசன்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்க கரண்ட்லி ராணுவ கமாண்டர் பிரிவு. உடனடியாக ராணுவத்தால அவங்க வக்கீல் போலீஸுக்கும் ஆமிக்கும் ஒத்து பொருள் எப்பவுமே கண்டுடனே பெரிய தடப்பட்டு எழுதி பெரிய அதிகாரி சுட வந்தெல்லாம் எழுதி விருப்படும் போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆண்டு உடனடியாக ஜட்ஜையா அவர் வெளியாக்கி அவனை புன கொடுத்தாச்சு. இது ஒரு இஷ்யூ செய்தியே கிடையாது. என்றாலும் இதையும் நாம் அறிந்து கொள்வோமா. துறைமுக வளாகத்தில் நடந்த சிறப்பு பயிற்சி அமர்வில் பணைய கைதிகள் மீட்பு ஒத்திகை, அந்த ஹார்பருக்குள்ள பணைய கைதிகளுக்கான ட்ரைனிங் அவளுக்கு ஒத்திகை அதிகாரிகள் திரும்பி வருவதாகவும் மாற்று வழியை பயன்படுத்தியதாகவும் ராணுவம் நீதிமன்றத்தை தெரிவித்தது. இது அவர்களை கைது செய்ய வழிவகுத்தது. அதாவது இவங்க ஒரு என்ட்ரன்ஸ்ல போயிட்டு நம்பர் 1 கேட்டால வெளியாயிட்டாங்க. இதுதான் அங்க செஞ்சது தவறுன்னு இவங்க சொல்றாங்க. அது தவறு இல்லையா, அவனுக்கு எல்லா லேசன் இருந்தா அவன் துப்பாக்கி தூக்கிட்டு எந்த கேட்டாலையும் போகலாம். ஆனா அவனை நடக்க விடாம அவடத்தை அவங்க ஆமி கேட்ச் பண்ணிருக்கணும். அதுதான் ஆமி செஞ்ச பிழையான விடயம். தொடர்ச்சியான விசாரணை சிஐடி மூத்த அதிகாரிகளை ஸ்னைப்பர் இவன் கையால மடியால போடுறானே அதாவது காக்கி சாட்டை கட்டச்ச உடனே அவன் அமைக்க பிடிச்சி அவனு கையால மடியால போட்டு அவங்க கொடுத்த பீரி போட்டு என்ன தெரியுமா, இது ஒரு கேவலமா கதைப்படுது. அதாவது இந்த விடயம் சிஐடியில என்ன சொல்றது கையாலாக தனம்னு சொல்றாங்க, கொண்டம் பண்றாங்க ஆமியாலே.
மிச்சம் எரிச்சலூட்டுற செயல்னு சொல்றாங்க. தொடர்ச்சியான விசாரணை சிஐடியின் மூத்த அதிகாரிகளை ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை பயன்படுத்தி குறிவைக்கும் திட்டம் இருப்பதாக சிஐடிக்கு தகவல் கிடைச்சிட்டான். கைப்பற்றப்பட்ட ஸ்னைப்பர் துப்பாக்கி வேறு ஏதேனும் குற்றங்களை பயன்படுத்தப்பட்டதா என்பதை கண்டறிய நீதிமன்றம் மேலும் விசாரணை உத்தரவிட்டுள்ளது. அதாவது முதல்ல நம்ம மக்கள் வாங்கி கொள்ளுங்க, இவங்க வந்த கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டில் நின்று ஒருபோதும் ஸ்னைப்பரால் துப்பாக்கி சுடையலாங்க. மிகப்பெரிய கிரவுண்டான இடம். ஸ்னைப்பர் துப்பாக்கி எப்படி பயன்படுத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டருக்குள்ள அதையும் தாண்டதும் இருக்குது. சாதாரணமாக நம்ம கண்ணு கெட்டிய தூரத்துல வர பார்த்து வைக்கணும். இதுக்கு எல்லாமே கொழும்பு போர்ட் காக்கில் ஃபுல் சீட்டு ஏறாம எல்லா ஏரியாம கிட்ட அதுக்கு ஸ்னைப்பர் பயன்படுத்தி குறி வைக்கிறேன் நான் நினைக்கல. சின்ன ரிவால்வர் சின்ன கன்னுகள் வச்சுதான் இழுக்கலாமே ஒழிய அவரதுக்கு ஸ்னைப்பர் தேவையே கிடையாது. இதையும் நாம மக்கள் வழங்கிக் கொள்ளுங்க. என்னுடைய இந்த விடயத்தில் மிக ஆர்வமான ஒரு ஆய்வு ரீதியா பார்க்கின்ற போது நிச்சயமாக அங்கிட்டெல்லாம் ஸ்னைப்பர் துப்பாக்கி சுட தேவையே கிடையாது. அது பயன்படுத்தி குறிவைக்கவும் இல்லை என்றால் அவங்க விட்டு நடந்து போறலங்க, எல்லாரும் வாகனத்துல போறவங்க. அடுத்தது ஸ்னைப்பர் பாவிப்புறா ஒரு பில்டிங்கு கொஸ்டக்கிருந்து தான் பண்ணணும். அது கீழே இருந்து பண்ணல, அது ஸ்டாண்ட் வச்சு செய்யறது தானே, அது அப்படி பண்ண முடியாது. முதலாவது அதையெல்லாம் ஜட்ஜிக்கு சொன்னாங்களாம். உண்மையில் ஒரு உண்மையான ராணுவ இலக்கு ஸ்னைப்பர் துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவோ அல்லது கொல்லப்பட்டதாக வேறு எந்த அறிக்கையும் இல்லை. பயிற்சியின் ஒரு பகுதியாக ஒன்றை எடுத்து செல்லும் வீரர்கள் கை செய்யப்பட்டதாக மட்டுமே தகவல் உள்ளது. அவ்வளவுதான். பொதுமக்கள் உடையில் அணிந்திருந்த அந்த நபர்கள் சிவில் தான். அவங்க ஆயுதத்தை கருப்பு துணியால் சுற்றி வைத்திருந்தனர் மற்றும் எந்த அடையாள ஆவணங்களையும் எடுத்து செல்லவில்லை. ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை பயன்படுத்தி மூத்த சிஐடி அதிகாரிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக உளவுத்துறை சொல்லாங்களாம். இப்ப ஒரு துப்பாக்கி ஆட்டி அலங்கரிச்சு கொண்டு போகலாம். ஸ்னைப்பர் ஸ்டாண்ட் வச்சுதான் வைக்கிறாரு. இந்த படத்துல பார்த்திருப்போமே, பில்டிங்கு மேலே அநேகமா அந்த விஜயகாந்திர படங்கள்ல நிறைய பார்த்திருப்போம். அந்த துப்பாக்கிய அதை மூடாம கொண்டு வரலாமா, பேக்கில போட்டு கொண்டு வரலாமா? என்னடா இதெல்லாம் பம்பா போச்சு. சிஐடி துறையின் முன் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளை வைத்திருந்த போது கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் இலங்கை ராணுவ கமாண்டோ பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் என்று இலங்கை ராணுவத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கோட்டை செயல் நீதவான் லகிர் சில்வாவிடம் தெரிவித்திருந்தார். கௌரவ லகிர் சில்வாவிடம் முன்னர் போலீஸ் தலைமையகத்திற்கு முன்னால் உள்ள சாலையில் நடந்து சென்ற 2 அதிகாரிகளும் சிவில் உடையில் கருப்பு துணியில் மறைத்து ஸ்னைப்பர் துப்பாக்கி ஏந்தி சென்ற போது கைது செய்யப்பட்டதாக சிஐடி சொல்றாங்க. அது உண்மைதான், அதுல மாற்று கருத்துக்கடம் கிடையாது. பின்னர் இலங்கை ராணுவத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் பயிற்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பி வந்த போது இந்த 2 அதிகாரிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சமர்ப்பங்களை தொடர்ந்து கோட்டை நீதவான் சந்தேக நபர்கள் 2 சம்பந்தப்பட்ட ராணுவ பிரிவின் தளபதியிடம் ஒப்படைக்குமாறு சிஐடிக்கு உத்தரவிட்டாக அதோட கைது அவங்கள ரிமூவ் பண்ணியாச்சு. கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த எந்த ஆவணங்களும் அவர்கள் இல்லை என்று போலீசார் மேலே நீதிமன்றம் தெரிவித்தனர். அது ஒரு பிழையான விடயம் தானே. நீ இந்த துப்பாக்கியை கொண்டு போகக்குள்ள உன்ன ராணுவ ஐடென்டி கார்டு இருக்கணுமா இல்லையா? லெட்டர் இருக்குதான். இலங்கை ராணுவத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்ட போது சிறப்பு பயிற்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பி வந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் சந்தேக நபர்கள் 2 துப்பாக்கிகளை வைத்திருக்க சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்றும் வழக்கறிஞர் சொன்னாங்க. சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பிப்புகளை இது ஒரு எழுத்துமுழு சமர்ப்பணம் பரிசீலித்த பிறகு 2 ராணுவ கமாண்டங்களை நீதிபதி அவர்கள் விடுவித்தார்கள். இது ஒரு இசி செய்தியே கிடையாது, அவ்வளவுதான். இது நாமளும் அதை பெருசா எடுக்கலன்னா அடுத்த குற்றாச்சு. கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடி தலைமையகம் அருகே கருப்பு துணியால் சுற்றப்பட்ட ஸ்னைப்பர் துப்பாக்கியுடன் சிவில் உடையில் இருந்த 2 ஆண்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை பதிவாகியிருக்கின்றது. அது பெரிய ஒரு விடயமாக இங்க எங்குமே பார்க்கப்படவில்லை. அது மக்கள் மத்தியில் ஒரு வகையாக சொல்லப்படுகிறது. அந்த சிஐடி கட்டிடத்துக்கு அருகில் தான் நடந்திருக்குது, ஹாபர் மாஸ்டர் அலுவலகம் முன்பாக. அப்ப அதுவும் ஒரு பெரிய விடயம் தான். ஹாபருக்குள்ள வந்திருக்கிறாங்க. எனக்கு ஹாபரை பத்தி நல்லாவே தெரியும். அருகில் கைதுகள் நடந்தன. அங்கு சந்தேக நபர்கள் வழக்கமாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிஐடியும் புகார் அளிப்பார்கள் சொல்லப்பட்டது. அப்போது சிஐடி வளாகத்தில் ஏராளமான மக்களும் இருந்திருக்கிறாங்க. ஸ்டாண்ட் பண்ணி அதை சுடையலாங்க. அது வேலையில அவர்களிடம் கண்டெடுக்கப்பட்ட ஆயுதம் A1AW வகை ஸ்னைப்பர் துப்பாக்கி.
என்று சிஐடி நீதிமன்றத்தை சொல்லியிருந்தாங்க. இது ஸ்டாண்ட் ஒன்று வச்சு ஒரு வி வடிவ ஸ்டாண்ட் வச்சு அந்த துப்பாக்கியை நிறுத்தி இழுப்பது. அது கொஞ்சம் பலமான துப்பாக்கி, ஸ்னைப்பர் தானே. இந்த ஸ்னைப்பர் துப்பாக்கி சம்பந்தமா நம்ம புள்ளக்குட்டி பற்றி சொல்லிக்கிறோம். இது சந்தேகத்திற்குரிய சதி திட்டத்தை சிஐடி பொய்யாக்குறதா பயிற்சி என்று ராணுவம் கூறுவாங்களாம். அங்க ஒன்றுமே இவங்களை சந்தேகப்பட ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சம் அஜம் வந்துட்டு என்னடா நம்ம ஆளுங்க இழுக்க வந்துட்டானுங்களா என்று ஒரு அஜம் வந்துச்சு ஒளி, அது ஒரு பெரிய விடயம் அல்ல. இது ஒரு பரபரப்பு செய்தியும் போகல. அது உடனே புன கொடுத்த உடனே அவர் உண்மையிலேயே ராணுவக்காரன் என்பதாலே, அது ஜனாதிபதி செயலும் இருக்கிற ஏரியா என்பதாலே சிஐடி வேறொரு பயத்துல வந்தாங்களே ஒழிய அது ஒரு விடயம் அல்ல. இதே நேரம் கடந்த நம்ம 2025 கடந்த வருடம் ஆகஸ்ட் 28 கலுபவிலே ஸ்ரீ விமலரச வீதியில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு உள்நாட்டில் பழுது பார்க்கப்பட்ட 12 போர் துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதுவும் அந்த டைம்ல வந்ததுதான். அந்த செய்திக்குள்ள இதுவும் வந்துச்சு. இப்ப கிடைத்த தகவலின் அடிப்படையில் கலுபவில முகாமின் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை STF அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. தெஹிவலை கலுபவிலே ஸ்ரீ விமலரச வீதியில் வசிக்கும் 26 வயதுடைய சந்தேக நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவும் ஒரு செய்தி தான். அது அவங்களுக்கு எல்லாம் புனை இல்லையே. இப்ப இதுலயும் இந்த போலி IPN வந்திருக்கால, அவக்கு என்ன லூசு என்ன சண்டால திருகி என்னத்தை கொண்டு வந்துச்சு தெரியல. பலகையில செய்யப்பட்ட ஒன்றை கொண்டு வந்து அது இருக்குது. அதுக்கு தான் அந்த ஆமிக்காரங்களுக்கு எந்த ஆக்ஷனும் இல்லை. அவங்க அந்த ஸ்னைப்பர் யாருக்கும் சுடப்பட்டதாகவோ அல்ல வேற எங்கேயும் கொண்டு போனவ எந்த அடையாமையில ஒரு பயத்தில இப்படி சிஐடி கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு விடயமும் தங்கிருக்கல, அதுவும் முடிஞ்சு போச்சு. இந்த பொய் ஐபி அம்மா தான் 14 நாள் ரிமாண்ட் பண்றதுக்கு நீ பாப்ப யார் வராங்க பெரிய ஒன்றும் பண்ண போலியாவே. அவக்கு யார் இந்த யூனிஃபார்ம் கொடுத்த அது ஒரு கேள்விக்கு வரும். கொடுத்தவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது போலீஸார்ல ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் இல்லையா, அது யார் கொடுத்த உன்னோட சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் இருக்க கோணத்திலையும் பாக்குறாங்களாம். வேற இந்த மரத்துப்பாக்கியை வச்சு யாரையும் கொள்ளையடிக்க பார்த்தையா, இல்ல யாராலும் உண்ட காதல் தோல்வியா, இப்படி பல கோணத்துல சிஐடி கும்மாளம் அடிக்கிறாங்க. பாப்போம் அந்த செய்தி பாட்டு கொண்டு வரும். இல்ல இந்த சிறுக்கி எதுக்காக போலீஸ் யூனிஃபார்மோடு யாரை பயங்காட்ட வந்த இல்லாட்டி யாரை மடக்க வந்த, அவ கொள்ளைக்குரிய ஆள் இல்லை, யாரோ ஒரு ஃபெயிலியர்ல யாரையும் மடக்க வந்திருக்கலாம் யாருக்காவது. அதாவது அவட யாழுவாக்கு ஒன்று ஹெல்ப் பண்ண வந்த ஒரு கோணத்திலையும் பாக்குறாங்களாம். மிரட்டி பாக்குறது வந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. பார்க்கலாம். இதுவானாலும் அடுத்த கட்டம் எந்த பியூரோ ரிப்போர்ட்டின் அடிப்படையில இது வழங்கப்படுது என்று பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த இவருங்கிறது பலாங்கொட கஜே தேரர் அவர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரலையாம் தகவல் வந்திருக்குது. அப்ப நம்ம போட்ட அந்த கணக்கு சரியாயிடுச்சு. ஜட்ஜையா லீவு போட்டுட்டாரு. அதனால ஆக்டிங் ஜட்ஜி இன்று வெள்ளிக்கிழமை கணக்கு கொடுக்கல. அதனால திங்கக்கிழமை அடுத்த ரவுண்ட் பண்ணலாம். பார்ப்போம். நிச்சயமாக அவருக்கு திங்கக்கிழமை பெயில் கிடைக்கும். இது ஒரு சும்மா ஒரு முஷிப்பாத்தி செய்தானே ஒழிய இது இந்த செய்தி தந்த செய்தி இவ்வளவும் ஒரு காரசாரமான செய்தி அல்ல. யாராலும் அள்ளிக்கு வந்து காது வச்சு மூக்கு வச்சு வாய் வச்சு எல்லாம் வச்சு நடக்க விட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. இது ஒரு சிரிப்பு செய்தி. முன்னு சந்திப்பும் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.